போலன் கிரெயின்ஸ் பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போலன் கிரெயின்ஸ்னா என்ன அண்ட் அதோட ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். எக்ஸைன், இன்டைன், வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல், 2 செல் ஸ்டேஜ், 3 செல் ஸ்டேஜ் இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்த்திருந்தோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் பிளேலிஸ்ட் லிங்க் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போலன் கிரெயின்ஸோட நெக்ஸ்ட் ஸ்டேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முன்னாடி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது என்னன்னா இந்த போலன் கிரெயின்ஸ்னால என்னெல்லாம் யூஸ் ஆகுது அண்ட் என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி டாபிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போலன் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அலர்ஜி அண்ட் bronchial afflictions, அதாவது பார்த்தீங்கன்னா bronchus அப்படின்றது நம்மளோட லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த bronchus. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து அலர்ஜிஸை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இதனால ஆஸ்மா, bronchitis இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட நிறைய டிசீசஸ் பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் மூலமா வந்து உருவாகுது. அண்ட் இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்தேனியம், அதோட காமன் நேம் என்னன்னா கேரட் கிராஸ். இது வந்து இம்போர்ட்டட் வீட்டோட இந்த பார்த்தேனியம் ஆர் கேரட் கிராஸும் இந்தியாவுக்கு வந்து வந்திருக்கு. இம்போர்ட்டட் வீட்னா இந்தியாவை தவிர்த்து வேற இடத்துல இருந்து வந்து கல்டிவேட் பண்ண வீட். ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப அதிகமா பரவ ஆரம்பிச்சு போலன் அலர்ஜி வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எது மூலமா அப்படின்னா பார்த்தேனியம், அதோட காமன் நேம் கேரட் கிராஸ் மூலமா. எதோட இம்போர்ட்டட் ஆயிருக்குன்னா வீட்டோட இம்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் போலன் கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இதனால வந்து போலன் டேப்லெட்ஸ், அதாவது இதுதான் போலன் டேப்லெட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்மாக ப்ராடக்டாக விற்க ஆரம்பிச்சாங்க. மோஸ்டாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போலன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டேப்லெட்டாகவும் சிரப்பாகவும் தான் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அத்லெட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ரேஸ் ஹார்சஸ்க்காகவும் இந்த போலனை கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரீசனுக்காக தான் இந்த போலன் ப்ராடக்ட்ஸ் அது வந்து டேப்லெட் ஆர் சிரப் ஃபார்மில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மா விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட டைம் ஆஃப் பீரியட் வரைக்கும் தான் அதால வந்து பாலினேஷன் அந்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். எக்ஸாம்பிளா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைஸா இருக்கட்டும், வீட்டா இருக்கட்டும், அவங்களோட போலன் கிரெயின் வந்து 30 மினிட்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா 30 மினிட்ஸ்ல அதோட வயபிலிட்டி, அதாவது அது சர்வைவ் பண்ற டைம் வந்து முடிஞ்சிடும். அண்ட் சில ரொசேசியே, லெகுமினேசியே, சொலேனேசியம் இதெல்லாம் வந்து ஃபேமிலியோட நேம்ஸ். இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து மந்த்ஸ் வரைக்குமே அவங்களால சர்வைவ் பண்ண முடியும். ஸோ போலன் கிரெயின்ஸை வந்து ரொம்ப நாள் சர்வைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக லிக்விட் நைட்ரோஜன்ல -196°C வந்து இந்த போலன் கிரெயின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து நம்மளால பாதுகாக்க முடியும். அண்ட் தேவைக்குன்னும் போது அந்த போலன் கிரெயின்ஸை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி போலன் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக போலன் பேங்க்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. சீட் பேங்க்ஸ் எப்படி வந்து சீட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த போலன் கிரெயின்ஸை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த போலன் பேங்க்ஸ். ஸோ இந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். அண்ட் போலன் கிரெயின்ஸ்னால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் என்ன அட்வான்டேஜ் அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற விஷயம் எல்லாமே நீட் MCQ கேட்டகரியிலையும் வரலாம். அண்ட் இந்த